கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாள் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையின் நியமங்களிலே வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இம்மட்டுமாக தேவ கிருபைக்குள்ளாய் நாம் நல்ல நித்திரையை பெற்று காலையில் அவருடைய ஒத்தாசையோடு எழுந்திருக்கிற தெய்வர்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த நாளில் அவருடைய நினைவு கூறுதலின் நாளாக இந்த நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவது என்று சொல்லுகிறார். அந்த சமாதானத்தின் வார்த்தைகளினாலே நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு அவர் நியமித்த பரிசுத்த நாளின் ஆசீர்வாதத்தை கொண்டு நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த நாளின் முழுமையான பலத்தை தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நினைப்பாயாக என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை விசேஷமாக ஒரே கட்டளைக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் இந்த நாளை மறக்கக்கூடிய சாத்தியங்கள் அநேகருக்கு உண்டு என்று ஆண்டவர் முன்கூட்டியே நினைத்திருக்கலாம். அல்லது இந்த நாளை கை கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு விவேகத்தை எதிராளியானவர் நமக்கு கட்டளையிடலாம். எனவேதான் ஆண்டவர் இந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லுகிறார். ஓய்வு நாளின் பரிசுத்தத்திலே பங்கு பெற்று அவருடைய இணைப்பிலே இணைந்திருப்பது தான் நாம் அவருக்குள் இருக்கக்கூடிய வல்லமை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நம்மை அழைத்தவரும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஐக்கியப்படுவதற்கு நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் இந்த லோகத்தில் அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அவருக்குள் ஐக்கியப்பட்டு இருக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளிலே நாம் எவ்வளவு தூரம் இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாளை ஆசரிக்க முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவ மக்கள் இந்த நாளை ஆசரிக்காமல் வேறொரு நாளை ஆண்டவருடைய நாள் என்று ஆசரிக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவர்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் அறியவில்லையா, அல்லது இந்த சத்தியம் தவறானதா என்பதை அவர்கள் யோசிக்கிறார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒன்றாகிய மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புகிறவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 நாம் வாசிக்கிறோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்குள் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று 1 யோவான் 2:4 2:6 நாம் வாசிக்கலாம். இந்த அனுபவம் எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்றால், தேவனுடைய பிரமாணங்கள் இல்லாமல் இந்த லோகத்தில் யாரும் பரலோகம் செல்ல முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 19:17
நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவனில் முக்கியப்படுத்த வேண்டிய விஷயம் எது என்றால் தேவனுடைய 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரமாணமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 10 கட்டளைகளும் எதை நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது என்றால், இது கட்டளை என்று சொல்லாமல் நாம் இதை ஏன் ஆண்டவர் இதை கமாண்ட்மெண்ட் என்று சொல்லி இருக்கிறார், கண்டிப்பு என்று சொல்லுகிறார். இந்த கட்டளைகளில் ஒரு கண்டிப்பு இருக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய இந்த 10 கட்டளையில் மட்டுமே. அன்பின் வழியே உருவான தேவன் அவருடைய அன்பின் குணங்களை ஏன் கட்டளையாக நமக்கு கொடுக்கிறார்? அவர் அன்போடு சொன்னால் நாம் யாரும் கேட்க மாட்டோம் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அதை மாற்றிவிடுவோம் என்று அவருக்கு தெரியும். எனவே தான் அதை கல்லில் எழுதி கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த அன்பின் தேவனுடைய வார்த்தைகளை நம்மில் எத்தனை பேர் ஏற்று நடக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிரமாணங்களில் ஒன்றில் தவறினவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் என்று ஆண்டவர் கற்பிக்கிறார். இப்படி இருக்கும்போது உலகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ சபை மக்கள் இந்த தேவ பிரமாணத்திற்கு தங்களுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்காமல் வாரத்தின் முதலாவது நாளை ஒரு ஓய்வு நாள் என்று சொல்லி அனுசரிக்கிற பிள்ளைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பிரமாணங்கள் மாறாதது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் மாற்றாததை மனிதன் மாற்றிவிட்டான். அதைத்தான் ஏசாயா 29:13 சொல்லுகிறது. அவர்கள் மனுஷரால் போதிக்கப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய இந்த பிரமாணத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ, யார் இந்த பிரமாணங்களுக்கு தங்களுடைய செவிகளை சாய்க்கவில்லையோ, வெறுக்கிறார்களோ, அவர்கள் மரணத்தை விரும்புகிற பிள்ளைகள் என்று நீதிமொழிகள் 8:35-36 நாம் வாசிக்கலாம். கற்பனை இல்லாத இடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. தேவனுடைய அன்பு இல்லாத இடத்தில் பரலோகம் இல்லை. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த உபதேசம். இந்த உபதேசத்திலே மீறி நடக்கிற எவனும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகள் அல்ல என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளின் பிரதியுத்தரம் அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளின் வழியாகத்தான் வந்திருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே தேவனுக்கு உகந்த ஒரு சாட்சியை நாம் பெற்று நடக்க தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த சபையை சாராத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுவதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எந்த இடத்தில் தேவ அன்பு இல்லையோ அந்த இடத்தில் தேவனுடைய பரலோகத்தின் வீட்டின் மகிமையை நாம் பெற முடியாது என்பதை திட்டமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு என்பது தேவனுடைய கட்டளையின்படி நடந்தால் மட்டுமே அந்த அன்பு நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நாம் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு நடப்பதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சமம் என்று யோவான் 15:13 வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பிரதியுத்தரம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த லோகத்தில் நாம் பிரஜைகளாக இருக்கும் பட்சத்தில் நாம் உள்ளன்பு காட்டுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அனுபவத்திலே நாம் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையின் சத்துவங்கள் என்ன என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற அந்த ஜீவிதம் நம்மை ஆண்டவரிடத்தில் எந்த அளவு சேர்க்கிறது? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் சற்று ஆவலோடு ஏற்றுக்கொண்டு
அதை தேவ சமூகத்தில் நீங்கள் நடந்து உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்து உங்களை காத்துக்கொள்ள, உங்கள் குடும்பத்தை காத்துக்கொள்ள உங்களுக்கு அது பெரு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனை அறிந்தவர்களே, தேவனுடைய நீதிகளை இருதயத்தில் பதித்து வைக்கிற ஜனங்களே, என் வார்த்தைக்கு செவிகொடுங்கள் என்று ஏசாயா பக்தன் சொல்வதை நாம் அறிய வேண்டும். வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற மக்கள், இன்றைக்கு தேவனுடைய வேதம் என்பது நம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டிய அவசியமான ஒன்று. அந்த அவசியத்திற்கேற்ற ஜீவிதத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் அனைவரும் ஆண்டவரோடு இருக்கிற அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையின் சத்தியங்கள் எந்த அளவு தேவனை சார்ந்து இருக்கிறது என்பதை யோசித்து, இந்த மெய்யான கற்பனைகளுக்கு, அழியாத கற்பனைகளுக்கு, ஜீவனை கொடுக்கிற கற்பனைகளுக்கு, நம்மை பரலோகம் அழைத்து செல்லுகிற இந்த கற்பனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, கேட்ட வார்த்தையின்படி நாம் நடக்க நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேருவோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பிரமாணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதையும், அந்த பிரமாணத்தில் நீர் சொல்லிய எங்களுக்கு அந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி ஏற்று நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர். கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அந்தபடி நடந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையிலே தேவனோடு இசைந்திருப்போம். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.